ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே தனியாக சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்க போகிறோம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் வந்து மொத்தம் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இதில் இந்த சீரியஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னா என்ன. இப்போ மேனுவல் டெஸ்டிங் தெரிஞ்சு அதில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, இது யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஈவன் தோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா கூட உங்களுக்கு சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ் அல்லது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அந்த மாதிரி அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அல்லது செக்யூர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே அந்த சிலபஸ் மேக்ஸிமம் கவர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அதாவது டெஸ்டிங்கிறது சாஃப்ட்வேரில் மட்டும் கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே டெஸ்டிங் நடக்கும். ஓகேவா? அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் அல்லது குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ட்ரெஸ் அல்லது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கினா இங்கே QC அப்படின்னு ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே ஸ்டிக்கர் இருக்கும். ஓகேவா? QC அந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அதை வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லையும் குவாலிட்டி டெஸ்டிங் இருக்குது, அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்குது. இப்போ அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம். அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறங்கிறது உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து, ஓகேவா, கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து அவருடைய ஐடியாவில் நம்ம அப்ளிகேஷனை ஆப்பாக டெவலப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ஓகேவா, அதை என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். இதை வந்து வெரிஃபை பண்ணணும். தென் நம்ம ரெடி பண்ண அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஓகேவா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதை வந்து வேலிடேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வெரிஃபையிங் அண்டு வேலிடேட் பண்ணும். ஓகேவா? வேலிடேட்டிங் பண்ணுறப்ப ஏதாவது பக் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்கை சரி பண்ணணும். ஓகேவா? ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். ஸோ இதற்காக இது பண்ணதான் என்னது சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இப்போ இந்த வேலையை பண்ணுறதுக்குன்னு செட்டையன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சீரியஸ் ஃபுல்லாக. ஓகேவா? இப்போ எதுக்காக சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியான கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோன்னே வைங்களேன். இப்போ இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் இப்போ நம்ம மெயில் ஐடி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம மெயில் ஐடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? அப்போ அந்த மெயில் ஐடி தெரியிறப்ப பாஸ்வேர்டு நமக்கு மட்டும் தான் தெரியும். பாஸ்வேர்டு என்ன பண்ணோம், நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம என்ன பாஸ்வேர்டு நம்ம போடுறோமோ அந்த பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே நம்ம உள்ள என்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தென் நமக்கு என்ன ஆகணும், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டு யாராவது தெரிஞ்சவங்க அவங்க ஒரு பாஸ்வேர்டை ரேண்டமாக போடுற போது, ஓகேவா, என்ட்ரி பண்ணுறாங்க, அதுக்கும் லாகின் ஆகக்கூடாது. அப்போ என்ன ஆகும், இங்கே செக்யூரிட்டிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள நம்ம ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து டேட்டா வந்து போஸ்ட் பண்ணுறோம், அந்த டேட்டா போஸ்ட் பண்ணுறது வந்து வேறு யாராவது வந்து டிலீட் பண்ணுறாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போடுறோம்னா அதை வேறு யாராவது டிலீட் பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், டேட்டா வந்து கரெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சின்ன 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 பக்லாம் இல்லை, நிறைய இந்த மாதிரி ஹெவியாக பக்ஸ் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுற அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ண நமக்கும் என்ன ஆகுது, இவ்வளோ ஒஸ்ட்டாக டெவலப்பரா அப்படிங்கிற பேர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ண தான் வேணும். ஓகேவா? ஸோ நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா குறை கண்டுபிடிக்கிறது தான் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? நீ என்ன பண்ணாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறதான் எப்பயுமே இந்த டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் இடையில இன்பிட்வீன் வந்து ஒரு இதாக தான் ஓடும், கிராஸ் ஆகிற மாதிரி. ஸோ அது காரணம் என்னன்னா டெஸ்டர் வந்து ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பார், அது கடியாகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இப்போ முடிஞ்சளவு நம்ம அப்ளிகேஷனில் என்ன பண்ணணும், டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். தென் என்ன பண்ணணும், வெரிஃபை. எதை வெரிஃபை பண்ணணும்னா கஸ்டமர், அதாவது கிளைண்டோடைய அந்த ரெக்யூர்மெண்ட்டை தான் நம்ம அப்ளிகேஷனாக ரெடி பண்ணி வச்சிருக்கோமா. அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ண சொன்ன இடத்துல நம்ம ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஓகேவா? தென் நம்ம ரெடி பண்ண அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணணும். ஓகேவா? சாஃப்ட்வேரோட குவாலிட்டி என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், தென் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், கஸ்டமருடைய கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்கணும். ஓகே?
இப்போ ரியல் டைம் அப்படிங்கிறது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ அதனால அது இது பண்ண வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஏஜியோ அல்லது ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குன்னா, அந்த அப்ளிகேஷனில் நம்ம மொபைல் நம்பர் வச்சு அல்லது மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுவோம். அப்படி லாகின் பண்ணுறப்ப என்ன ஆகணும், லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். தென் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சம் டேட்டா இருக்குமா, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும்ல, அந்த டேட்டா வச்சு லாக் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், லாகின் ஆகணும். அதர் வந்து வேறு ஏதாவது டேட்டா வச்சு லாகின் பண்ணுறப்ப லாகின் ஆகக்கூடாது. அதே உள்ள என்ட்ரி ஆகிட்டு ஒரு ஐஃபோன் 17 ப்ரோ இந்த மாதிரி டைப் பண்ணுறப்ப நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்து போய் நம்ம ஒன்று டைப் பண்ணோம்னா அவன் ஒன்று தான் சஜஸ்ட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கணும். ஓகேவா? தென் வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஐஃபோன் 17 வாங்குறோம் அல்லது 18 வாங்க போகிறோம் அல்லது வேறு ஏதாவது ஃபோன் வாங்க போகிறோம் அல்லது ட்ரெஸ் வாங்க போகிறோம்னா அதை வந்து ஆர்டர் டு கார்டு கொடுக்குறப்ப போய் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் டு கார்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? தென் வந்து பேமெண்ட் எந்த மாதிரி பேமெண்ட் அப்படிங்கிறதுக்கு கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, யூபிஐயா அல்லது சிஓடியா, ஓகேவா? இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் பண்ணுறதா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஓகேவா? இதை மேனுவலாகவும் பண்ணலாம் அண்ட் ஆட்டோமேஷனாகவும் பண்ணலாம். இப்போதான் சொன்னேன் வெரிஃபிகேஷனா என்னப்பா, வெரிஃபிகேஷனுங்கிறது நம்ம பில் பண்ணுறோம்ல அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. ஓகேவா? ஆர் வி பில்டிங் த ப்ராடக்ட் கரெக்ட்லி. வேலிடேஷன் அப்படிங்கிறது நம்ம பில் பண்ணோம்ல ப்ராடக்ட், அது கரெக்டான ப்ராடக்ட் தானா, அதாவது இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ண போனோம்னா இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோமா அல்லது வேற எதுவும் டெவலப் பண்ணோமா அப்படிங்கிறது தான் ஆர் வி பில்டிங் த ரைட் ப்ராடக்ட். இது தனியாகவே விவி மாடல் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஓகேவா? அது நம்ம அந்த இடத்துல இன்னும் டெப்த்தாகவே போகலாம். மேனுவல் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னது, வித்தவுட் எனி ப்ரோக்ராமிங் டூல், அதாவது ப்ரோக்ராமிங்ஸ் அல்லது வேற எதுவும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக மேனுவலாக செக் பண்ணுறது தான் என்னது மேனுவல் டெஸ்டிங். ஒரு மேனுவல் டெஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ரெக்யூர்மெண்ட்டை என்னவோ அதை என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? தென் எஸ்ஆர்எஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், இதுதான் ரொம்ப கோர். ஓகேவா? எஸ்ஆர்எஸ்னா சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி. ஓகே, சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எஸ்ஆர்எஸ். ஓகே, இதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணணும். கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்ட் செனரியோஸ் எழுதணும். அடுத்த டெஸ்ட் கேஸ், ப்ரிப்பேரிங் டெஸ்ட் டேட்டா, டெஸ்ட் கேசஸ், ரிப்போர்ட்டிங் டிஃபெக்ட்ஸ், அடுத்து ரீடெஸ்ட்டு, ரெக்ரஷன் டெஸ்ட்டு, டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதாவது டெஸ்ட் செனரியோ அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பேஜ் இருந்தால் ஓகேவா? ஓகே, இப்போ இங்கேயே கூட இது பண்ணிக்கோமா, ஃப்ளிப்கார்டா, இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் உள்ளே போகிறோம். ஓகேவா? உள்ளே போனதுக்கப்புறம் ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா? லாகின் பண்ணணும். இல்லை இந்த பேஜை தான் நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா யூசர் போயிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் கர்சரை வைக்கிறப்ப என்ன பண்ணணும், யூசரால் டைப் பண்ண முடியணும். ஓகேவா? இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, இது எதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னா ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து என்னது டெஸ்ட் செனாரியோ. ஸோ இதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். டெஸ்ட் கேஸ்னா ஃபஸ்ட்டு வெறும் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் டைப் பண்ணால் டைப் ஆகுதா அந்த மாதிரி. அடுத்து ஆல்ஃபாபெட் மட்டும் டைப் பண்ணால் டைப் ஆகுதா ஏபிசி, அல்லது ஆல்ஃபா நியூமரிக் டைப் பண்ணால் டைப் ஆகுதா, இந்த மாதிரி டைப் பண்ணி செக் பண்ணுறது எல்லாம் டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். தென் இதில் வேற என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது என்னது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா? லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், இங்கே தான் நமக்கு வேலை அதிகம். ஓகேவா? இங்கே தான் நம்ம நிறைய கோத்ரூ பண்ணணும். டெஸ்ட் செனரியோ ரைட்டிங், டெஸ்ட் கேஸ் டிசைன், டிபேட் ரிப்போர்ட்டிங், அஜைல் மெத்தாலஜி, ஜீராங்கிறது ஒரு டூல். ஓகேவா? இதுவரையும் பார்க்குறதுக்கே நமக்கு எப்படியும் 2 months ஆகிடும். தென் ஜீரா டூல் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். எஸ்கியூஎல் ஏபிஐ டெஸ்டிங் இது வந்து அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மேனுவல் டெஸ்டிங் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இன்னுமே தனியாக ரோல்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட இதை கற்றுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்டிஎல்சி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து தியரியாக தான் இருக்கும். பெருசாக கோடே இதில் இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எந்த சீரியஸ்லனா மேனுவல் டெஸ்டிங் சீரியஸில் நம்ம கோடிங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, தேங்க்யூ.